Hello friends, welcome to Vennila kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் உருளைக்கிழங்க பயன்படுத்தி எவ்வளவு சூப்பரா சட்டுன்னு சுலபமா செய்யக்கூடிய இந்த ரெசிபி வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை அழுத்திடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இந்த சைஸில் நான் 4 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு இது போல் ஃபில்டர் இருந்தால் இதில் சேர்த்து நல்லா நீங்கள் மேஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் வடிகட்டி இருந்துச்சுன்னா இதில் சேர்த்துட்டு இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மேஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அந்த இது தனியாக மேஷ் ஆயிருங்க. நீங்கள் கைகளாலே கூட நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டான பதத்துக்கு நீங்கள் மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதனால் நான் இது போல் வடிகட்டி யூஸ் பண்ணி நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேங்க. இது போல் மீதி இருக்கிற 3 உருளைக்கிழங்கையும் நம்ம நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இது போல் நம்ம மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடணும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களால் கைகளாலேயே சாஃப்டாக பிசைய முடியும்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இது போல் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாங்க. சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்பூனை வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாவும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு கைகளால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடக்கூடாது. அப்படியே தேவைப்பட்டால் இது போல் கொஞ்சமாக நீங்கள் தெளித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. இது போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் பிசைய வேண்டியதில்லை. லைட்டாக எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிங்கன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் ரொம்ப அதிகமாக மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு உள்ளே உங்களுக்கு மாவாக இருக்கும். அதனால் இது போல் குட்டி குட்டி உருண்டைகளாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக உருட்டினீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் இது போல் குட்டி குட்டி பாலாக பாருங்கள் இந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக மாவு எடுத்து நீங்கள் உருட்டி எண்ணெயில் சேர்க்கும்போது உங்களுக்கு உள்ளே சாஃப்டாக இருக்கும், ஆறின பிறகும் சாஃப்டாகிரும். அதனால் இது போல் குட்டியாக கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நீங்கள் உருட்டிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வெந்து வரணும். அதனால் அடிக்கடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு வச்சு இது போல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு சைடு வெந்து ஒரு சைடு வேகாமல் கலர் மாறிடும். அதனால் இது போல் எல்லாம் ஈவனாக உங்களுக்கு கலர் வரணும்னா நீங்கள் அடுப்பு லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு வச்சுட்டு அடிக்கடி இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், எந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. இதை நம்ம வெளியே எடுத்து சர்வ் பண்ணலாங்க. முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு குட்டியாக பால் உருட்டி நீங்கள் செய்யறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் மாவு அதிகமாகிட்டாலும் உங்களுக்கு ஆறின பிறகு சாஃப்ட் ஆயிரும். அதே போல் உள்ளேயும் மாவாக இருக்கும். அதனால் இது கேர்ஃபுல்லாக நீங்கள் மாவு எடுத்து உருட்டும் போது மட்டும் கொஞ்சம் கம்மியான அளவுக்கு நீங்கள் உருட்டினீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்குங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த பொட்டேட்டோ பால்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெனிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.